குட் மார்னிங் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமேஷ். நாளைக்கான நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கடந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். போன வாரம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நிஃப்டி 24,266ங்கிற ஒரு ஐயை வச்சுட்டு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சவன் இந்த வீக்கில் என்ன நடந்திருக்குன்னா 23,606 வரைக்கும் வந்திருக்கான். கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் அப்படின்னா ஒரு 800 பாயிண்ட் வந்து இறங்கிட்டான். ஓகேங்களா? இது எல்லாமே என்ன எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, அந்த போர் அந்த மாதிரி போர் சுச்சுவேஷனு, இல்லை குருடாயில் ஏறுது, டாலர் ரேட் இறங்குது, இந்த மாதிரி எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன தேவை? வெறும் நிஃப்டியோட லெவல்ஸ். அன்னைக்கு நமக்கு எத்தனை பாயிண்ட் தேவை? ஒரு 30 பாயிண்டோ 40 பாயிண்டோ நிஃப்டியில் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு வந்துடுறது தான். ஜியோ பொலிட்டிக்கலில் என்ன நடந்துட்டு போகுது, ஓகேங்களா? நம்மளோட லெவல்ஸ் வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். நம்ம லெவல்ஸ் வரல அப்படின்னா அமைதியாக உட்காந்துருக்க போகிறோம். ஓகேவா? என்னைக்குமே மார்க்கெட்டை ஜெயிக்கணும்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. மார்க்கெட்டை ஜெயிக்கலாம் முடியாது. மார்க்கெட்டோட பயணிங்க. மார்க்கெட்டோட பயணிச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. மார்க்கெட் ஃபுல் டே ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃபுல் டே ட்ரேட் பண்ண யாருமே ப்ராஃபிட்டோட போனது கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்மளோட இந்த வீக்கான லெவல்ஸை பார்த்துருவோம். அதே போல் நம்ம நிஃப்டியோட மந்த்லியோட ஹை லோ, வீக்லியோட ஹை லோ க்ளோஸ் இது எல்லாமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஸ்ட்ராங்காக ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? அதை இங்கே வந்து உங்களை சார்ட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து மந்த்லியோட எனது 24,530.90ங்கிறது மந்த்லியோட ஹை. இந்த லெவல் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கா ரியாக்ஷன் நடக்கும். அதே மாதிரி வீக்லி என்ன இருக்கு? 24,266. இந்த இடம் வந்தாலும் நோட் பண்ணி பாருங்க. அந்த இடம் ஸ்ட்ராங் மூமெண்ட் இருக்கும். மொமெண்டம் பயங்கரமான மொமெண்டா இருக்கும். ஓகேங்களா? வீக்லி லோ பாருங்க. வீக்லி லோ அப்புறம் ப்ரீவியஸ் டே லோ ரெண்டுமே இதே தான். என்ன அப்படின்னா 23,666 தான். ஓகேங்களா? நாளைக்கு அதே போல நம்மளோட இந்த பிளாக் லெவல்ல இருக்கு பார்த்தீங்களா, 23,715 அப்படிங்கிற லெவலுக்கு மேல இருந்தா மேலேயும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 23,767 அதுக்கு மேல இருந்தா புலிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அதே மாதிரி பிளாக் லெவல் 23,715 கீழே இருந்தா மார்க்கெட் பேரிஸ் ஆக வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? இப்போ 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு நாளைக்கு எப்படி இருக்கலாம், எந்தெந்த லெவல்ல ரியாக்ட் ஆகலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? நாளைக்கு மேபி மார்க்கெட் கேப் டவுன் ஆகலாம். ஓகேங்களா? ஒருவேளை மார்க்கெட் இந்த லோவுக்கு கீழே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா, லோவுக்கு கீழே ஒரு 50 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா அது கேப் டவுனா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? முதல் 15 நிமிஷம் ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? அந்த 15 நிமிஷம் மார்க்கெட் விட்டுருங்க. பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, நான் நல்ல ட்ரேடர் சார் அப்படின்னீங்கன்னா கூட முதல் 15 நிமிஷம் ட்ரேட் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா அந்த 15 நிமிஷத்துல என்ன வேணால் நடக்கலாம். அதில் வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நேற்று விற்றவங்க எல்லாருமே இன்னைக்கு பொசிஷன் வந்து கவர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நேற்று வாங்கினவங்க இன்னைக்கு எல்லாமே விற்பாங்க. பொசிஷன் வந்து எப்படின்னா இன்ஸ்டியூஷன் கவர் பண்ணுற இடம். அதனால நம்ம அதில் எதுவுமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு லெவல்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நாளைக்கு ஒருவேளை கேப் அப் ஆனிச்சு அப்படின்னா நம்ம 23,715க்கு மேலேயும் 23,767க்கு மேலேயும் இருந்தது அப்படின்னா அதிகபட்சம் இந்த 824ங்கிற ப்ரீவியஸ் டே ஐ வரைக்கும் போகலாம். அதை கடந்ததுன்னா 23,868 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? ஒருவேளை கேப் டவுன் ஆகுதுப்பா, இங்க 23,606க்கு கீழே க்ளோஸ் அதை ஓப்பன் ஆகிட்டான் அப்படின்னா 23,568 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லை 23,568 கீழே ஓப்பன் ஆயிட்டான் அப்படின்னா 23,518 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேபி நாளைக்கு ஒரு 200 பாயிண்ட் கேப் டவுன் ஆகலாம். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த லெவல்ஸ்ல எங்கெங்க ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இங்க கொடுத்துருக்க இந்த ரெசிஸ்டன்ஸும் என்ன பண்ணும்? சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு மேபி கேப் டவுன் தான். அது ப்ரீவியஸ் டேவோட லோ இருக்கு இல்லைங்களா, ப்ரீவியஸ் டே லோ, வீக்லி லோ, மந்த்லி லோ எல்லாமே இந்த 23,606 தான். அதுக்கு கீழே க்ளோஸ் அதாவது ஓப்பன் ஆயிட்டான் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 200 பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு இந்த கீழே இந்த இடம் 23,568ல ஒரு ரியாக்ஷன் ஆகலாம். இல்லை அப்படின்னா 23,518 வரைக்கும் வந்துட்டு இங்க இருந்து ரியாக்ட் ஆகலாம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் லைவ்ல அனலைசிஸ் பண்ணுங்க. மார்க்கெட் முடிஞ்சோடனையும் அனலைஸ் பண்ணுங்க. நம்ம கொடுக்குற லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்க. அதே போல ப்ரீவியஸ் டேவோட ஐ லோ க்ளோஸ் அதுவும் ரொம்ப முக்கியம். நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. அந்த ஓப்பனோட ஐயை கட் பண்றானா, லோ கட் பண்ணான்னு பாருங்க. கட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரியாக்ட் ஆகுறான்னு பாருங்க. நேற்று கொடுத்தது இந்த 23,618ங்கிறது நேற்றோட லெவல்ஸ் தான். நேற்று வந்து இங்க ஒரு லெவல்ஸ் இருந்தது, 23,760ங்கிற நம்ம லெவல்ஸ் இருந்தது. அங்கிருந்து விழுந்தவன் இங்க வந்து
திரும்ப 619 பை எடுத்து 23,818 வரைக்கும் போனோம். இது நம்ம பிரீமியம் குரூப்ல எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம் இந்த லெவல்ஸ். எல்லாருமே இதை கவனிச்சாங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் ஓப்பனா கொடுத்துருக்கேன். இதை பாருங்க. பார்த்துட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க. இந்த லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம வந்து வெறும் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். இது வந்து என்ன அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது இது. இதை வச்சு நீங்க ட்ரேட் எடுத்து லாபமோ நஷ்டமோ அடைஞ்சா அது உங்களோட பொறுப்பு தான். இது வெறும் எஜுகேஷன் பர்பஸ் தான். அதை வந்து மைண்ட்ல வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா?